வணக்கம் எனது அன்பான உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சின்ன ஒரு பிக்சா ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தொன்மீன், அடுத்தது வெங்காயம் தக்காளி, அடுத்தது மிளகாய் வட்டி வச்சுருக்கிறேன். மிளகாய் வட்டி அமர்த்தி சின்ன சின்ன வட்டி அமர்த்தி வைக்கணும். மற்றது மா குழச்சி ரெடி. மற்றது முட்டை, உள்ளி பவுடர், மிளகு பவுடர், உப்பு, மற்றது ஃபோமாஷ் போடணும். வாங்க எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ ஃபோமாஷ் கொஞ்சம் தூவணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தூவிட்டு இதில் மிளகாய் இதுக்கு மேலே அடுக்குவோம். மிளகாய் அடுக்கிட்டு இதுக்கு மேலே முட்டை அடித்த முட்டையை நாங்கள் இதுக்கு மேலே விட்டு கொஞ்சமாக விட்டு முட்டை விட்டால் நல்லா இருக்கும். முட்டை விட்டால் நல்லா பொங்கி வேற நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு பிச்சாச்சுன்னா 2 முட்டை காணும் அதிகம் தேவை காணும். அடுத்தது மீன், தொன்மீன். மீன் மீன் போட்டு 2 வெங்காயம், பிடிச்சாக்கள் தக்காளி இதெல்லாம் வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபோமாஷ் தூவினா தான் அந்த பிச்சாக்கு நல்லா வரும். இப்போ பிக்ஸா நாங்கள் இதுக்காக வைக்க போகிறோம். ஏர் ஃப்ரைலருக்கு வைக்க போகிறோம். இதுக்குள்ளே இப்படி விளக்க வேண்டிய பாருங்க வைக்காச்சு. இனி இதை இதுக்குள்ளே
தள்ளி போட்டு இதில் 180 விட்டுட்டு இதை 10 நிமிஷம் திருப்பி விட்டால் காணும். ஒரு 10 நிமிஷத்தால் பார்ப்போம் மறுபடியும் பிக்ஸா இந்த மாதிரி வந்திருக்கேன்டா. ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்க பிக்ஸா. இப்போ வெட்டி பார்ப்போம் என்னண்டு. இந்த பேப்பர் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்க சுவாம். பாருங்க எப்படி வெந்திருக்காண்டு. நல்லா வெஞ்சிருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.